ராயல் என்ஃபீல்டு பைக் சுமார் 120 ஆண்டுகள், ஒரே பெயர், ராணுவத்தில் சேவை, பல்வேறு தேசங்களும் கொண்டாடும் பெரிய வரலாறு இதற்கு உண்டென்றால் அது மிக இல்லை. தன்னுடைய நீண்ட பயணத்தில் இந்த எந்திர குதிரை பார்க்காத இடர்கள் எதுவும் இல்லை. துரத்தி வரும் எத்தனையோ போட்டியாளர்களை சாதாரணமாக ஒதுக்கிவிட்டு இன்னமும் குறையாத கவர்ச்சியோடு இதன் ஓட்டம் தொடர்கிறது. இந்த 180 கிலோ எடை கொண்ட எந்திர குதிரையின் பிறப்பிடம் இங்கிலாந்து என்றாலும் இது வளர்ந்தது, செழித்தது, இன்னமும் பூரண ஆயுளோடு வாழ்வது எல்லாம் நம் சென்னையில்தான். போர்க்களங்களில் புயலென நுழைந்து எதிரிகளுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுத்ததுதான் இதன் மீதான ஈர்ப்புக்கு முதல் காரணமாக அமைந்தது. 2ஆம் உலக போரில் ஜப்பானை ஜன்னி காண வைத்த இந்த எந்திர குதிரைக்கு உலகமெங்கும் ரசிகர்கள் ஏராளம் ஏராளம். நவீன யுகத்தில் நாகரீக இளைஞர்களிடையே முரட்டுத்தனத்திற்கு அடையாளமாக திகழும் இந்த எந்திர குதிரை தனக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொண்டிருப்பது என்பது கவனிக்கப்பட வேண்டிய சிறப்பம்சம். சுமார் அரைக்காத தூரத்திற்கு முன்பே இதன் குரலொலி எழும்பிவிடும் என்பதால் அதன் மீது எப்போதுமே பார்வையாளர்களுக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கும். முன்னர் ராணுவத்திலும் பின்னர் காவல்துறையிலும் பணியாற்றிய இந்த 2 கால் குதிரைக்கு அதனை இயக்குபவர்கள் மட்டுமல்ல, வழியோரும் பயணிக்கும் அத்தனை பேருமே ரசிகர்கள்தான். புல்வெட்டும் எந்திரத்தை உருவாக்க தொடங்கி இன்று உலகத்தில் அதிகம் பேரால் வாங்க விருப்பப்படும் இருசக்கர வாகனமாக வளர்ந்து நிற்கும் இந்த எந்திர குதிரையின் மீது காதல் கொள்ளாத காளையரும் இல்லை, இந்த வாகனத்தின் மீது அமர்ந்து செல்ல விருப்பப்படாத இளம் பெண்களும் இல்லை. கணினி உலகத்தின் பரபரப்பான காட்சிகளுக்கு இடையிலும் இந்த எந்திர குதிரையில் சவாரி செய்து நீண்ட தூரம் செல்ல காதலர்களுக்கு உண்டாகும் களிப்புக்கு கட்டுப்பாடும் இல்லை. இந்த பருவத்தில் நாம் எந்திர பிரம்மாண்டங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் கேட்க இருக்கும் மொழிக்கட்டுரை என்றும் இளமையுடன் ராயல் என்ஃபீல்டு பைக்